ஓம் ஈஸ்வரா குருதேவா. பஞ்சபாண்டவர் சூரியன் வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம். பையனை நினைச்ச மாதிரி இல்லைங்கிறப்ப இந்த பையன் கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணானா அந்த உணர்வை எடுத்து நாம் எண்ணி விடி அவன் குறும்புத்தனமான உணர்வு. அது உணர்வு நாம் நுகர்ந்த உணர்ச்சி நாம் அவனை எவ்வளோ கௌரவமாக வச்சோமோ எவரிலேருந்து இந்த கௌரவ போகிற அதான் நினைச்சுது. நாம் நுகர்ந்து உயிரை பட போகும்போது இந்த உணர்வு ரெண்டும் என்ன செய்யுது, அங்கே போர் நடக்குது. இந்த கௌரவ பிரச்சனை இல்லை, பஞ்சபாண்டவருக்கும் கௌரவருக்கும் இங்கே போர் நடக்குது. அதான் கண்ணனின் சகோதரி துரோபதை நாம் கண்ணால் பார்க்கின்றோம். நாம் நுகர்ந்த உணர்வு உயிரிழப்பட்ட பின் அந்த உணர்வால் நாம் அறிகின்றோம். அந்த உணர்வின் வேகமாகும்போது நமக்குள் அவன் நல்லவனாக எண்ணம் இப்படி செய்கிறானேங்கிற யுத்தம் நடக்குதாங்க பஞ்சபாண்டவருக்கும் இவங்களுக்கு. ஆக அவனுடைய தீமையின் உணர்வு நமக்குள் வருது. நம்ம நல்லதின் நிலைகளுக்கு கேட்க முடியாது. இதே போல வெறுத்தர் மேலே வெறுப்பு வைத்துட்டோம். அவங்க எவ்வளவு நல்லதை செய்தாலும் இந்த கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவங்க இப்போ ஆளை ஏமாத்திற்கு தான் செய்தான் அப்படிங்கிற இந்த உணர்வு தான் வரும். எதன் உணர்வு நமக்குள் வலுவாகுதோ அதற்கு தக்கதான் இந்த உயிரை பற்றி இந்த உணர்வுடைய இயக்கங்கள் இருக்கின்றது. நாம் மகாபாரத போரை கண்ணன் வழி நடத்துகின்றான் என்ற குருட்சேத்திர போரை அவன் தான் வழி நடத்துகின்றான். அந்த நம்ம கண்கள் தான் இதெல்லாம் வழி நடத்துது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரும் தவறு செய்யவில்லை. இதே போல நாம் எத்தனையோ கோடி உடல்கள் என்று நாம் வளர்ந்து கொண்டாலும் நாம் பரிணாம வளர்ச்சியில் தீமைகளை நீக்கும் உணர்வு பந்தியாகி இன்று மனிதனாக பரசுறோம். நாம் காய்கறிகளும் மற்றது என்ன இயற்கையில் வந்து வேக வச்சிடறோம், பல சரக்குகளை போகிறோம், ருசி ஆக்குறோம். ஆனால் பையன் சொன்னபடி கேட்கல, நாம் ஆசைப்படுறோம், சொன்னபடி கேட்கல, வேதனையை நுகர்றோம். அந்த வேதனை நுகர்ந்த பின் நம்ம ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளை வந்து ஆகாரத்தோடு சேர்த்து ஆகாரத்தை சரியாக ஜீர்ணிக்கிறது. அந்த வேதனை இந்த உணர்வுகள் இங்கே அதிகமான பின் நல்ல உணவு சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டாலும் அது விஷமாக மாற்றுகிறது. பாலில் பாதாமை போட்டு உடலுக்கு சத்தாக இருப்பினும் ஒரு துளி விஷம் அந்த பாலிலே பட்டால் பாதாமிக்கும் சக்தி இல்லை, பாலுக்கும். இது ஒவ்வொருவரும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வேதனை என்பது சாதாரணமானது அல்ல. நம்மை உருவாக்கி ஈசனுக்கு நாம் தீங்கு விளைவிக்கின்றோம். இதைதான் கோயில் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? சிலைக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் செய்து காட்டுறாங்க. கல்லுக்கு இத்தனையும் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? பால் அபிஷேகம் செய்ய போகும்போது இந்த தெய்வம் நல்லது செய்யுங்கிறாங்க. அப்ப அந்த பால் அபிஷேகம் செய்யும்போது என்ன ஆகுது? இப்ப பாலாபிஷேகத்துக்கு காசு கொடுத்து போட்டு வச்சுப்பாங்க. பையன் இப்படி சொன்னபடி கேட்கலையே, ஏதாவது சொன்னா வீட்டுக்காரரு கேட்க மாட்டேங்கிறாரு, ஏதாவது சொன்னா வீட்டில் சண்டை வந்துகிட்டு இருக்குது, உடனே நான் பூஜிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இத்தனை இது செய்துக்கிட்டேன்னு அங்கே பால் அபிஷேகம் நடக்கும். இங்கே வேதனை என்ற உணர்வு உயிரில் அபிஷேகம் நடக்கும். எது வேதனை என்ற உணர்வு இங்கே அபிஷேகம் உயிரான ஈசனுக்கு நடக்கின்றது. அடுத்து என்ன செய்றோம்? அந்த சந்தனத்தை போல நறுமணம் பெறணும்னு நினைப்பாங்க. அதை பார்த்த உடனே இவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவனுடைய நினைவுதான் இங்கே வருகின்றதை தவிர நமக்குள் அந்த நிலை வந்து இந்த பன்னீரை போல தெளிந்த மனம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறது யாரும் இல்லை. இந்த பன்னீர் ஊத்தின உடனே அதுக்குள்ள இவங்க கண்ணீர் என்ன கண்ணீரா வந்துகிட்டு, உன்னை இத்தனை நாள் பூஜிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை இப்படி சோதிச்சுட்டு. இதெல்லாம் சாதாரண மக்களும் புரிந்துகிறதற்காக